மோசமான கோட்டா தானே. கஷ்டப்பட்டு ஒருத்தர் வரும்போது ரிசர்வேஷனே மோசம்னு சொல்லாதீங்க. ரிசர்வேஷன் மோசம் கிடையாது. ரிசர்வேஷன் என்பது இந்த சமூகத்துக்கு வேணும். ஏன்னா வந்து அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ரிசர்வேஷனுடைய பெனிஃபிட்டு எல்லா விதத்திலையும் கஷ்டப்படுறவங்களுக்கு அது போய் சேர்ந்தாகும். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து எங்கே அந்த அவருடைய சிந்தனையினுடைய வீரியம் பிரிந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னால், இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தார். ரிசர்வேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டே இருப்பானுங்க. ரிசர்வேஷனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே பேசியது கிடையாது. ரிசர்வேஷனுக்கு ஆதரவான கட்சி பிஜேபி. பிஜேபி என்ன பண்ணுச்சு? மத்திய மருத்துவ தொகுப்பு ஒதுக்கீடு 2015 வந்த உடனே அதை கோர்ட்டில் அஃபிடேவிட் போட்டு இல்லை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம்னு சொன்னது பிஜேபி, கொடுத்தது பிஜேபி. ஓபிசி ரிசர்வேஷன். அதற்கு பிறகு சிரியன் கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸில் ஒரு சில கம்யூனிட்டி, தமிழகத்தில் ரெட்டியார் கம்யூனிட்டி, பிள்ளை கம்யூனிட்டி, வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய சமூகம், பிராமணர்கள். ஏன்னா பிராமணர்களை முதல்ல சொன்னாதான் உங்களுக்கு இப்போ ஒத்துட்டு வந்துடுவீங்க சில பேருக்கு. பிராமணர்கள் மட்டும் கிடையாது இடபிள்யூஎஸ்ல, எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது. முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இந்த ஓபிசி ரிசர்வேஷனுடைய பர்வியூவில் வராதவங்க, எஸ்சி/எஸ்டி ரிசர்வேஷன் பர்வியூவில் வராதவங்க, அவங்க வந்து ஒரு எக்கனாமிக்கலி புவர் பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கணும். சார் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல திமுக சதி பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? மிகப்பெரிய சதி இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இங்கே தமிழகத்தில் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல நிறைய சேட்டை பண்ணாங்க. அது நான் கேஸ் போட்டேன். கேஸ் போட்டு அதில் வெற்றியும் பெற்றேன். இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறது அப்ளை பண்ணி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தானே அதை வச்சு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். நான் கொடுக்கவே மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன்னாங்க. அப்புறம் அதை கேஸ் போட்டேன் நான். அதுக்கப்புறம் அது அந்த அந்த ஹெட்டில் வந்து ரிமூவ் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லஞ்சம் பயங்கரமாக கேட்குறாங்க இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட். 8,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 8,000 ரூபாய் 22,000 ரூபாய் வரைக்கும் லஞ்சம். ஏங்க அவனே காசு கஷ்டப்பட்டு தான் இந்த இது வாங்க வரான், அவன்கிட்ட போய் லஞ்சம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? கேட்குறாங்க, நீங்கள் விசாரிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், 8,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 22,000 ரூபா வரைக்கும் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்கப்படுகிறது திராவிட மாடல் ஆட்சியில். என்னன்னா அந்த இடபிள்யூஎஸ்ல மத்திய அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீட்டில் அந்த 10% இவங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி திராவிட மாடல் நினைக்கிறது. அது வெறும் பிராமணர் ஸ்டாப் பண்ணதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பிராமணர்கள் மட்டும் கிடையாது, நிறைய சமூகம். நான் சொன்ன மாதிரி பிள்ளை சமூகம் இருக்கு, ரெட்டியார் இருக்காங்க, நிறைய சமூகம், கிறிஸ்டியன்ஸ் இருக்கு, முஸ்லீம்ஸ்ல ஒரு பெரியவர். அதை வந்து என்ன கிடைக்க போகுதுன்னு அவங்கள தான் கேட்கணும். ஏன் அவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். நான் என்ன பண்ணுறது? அவங்க பண்ணுற தப்புக்கு ஏன் பண்ணுறாங்கன்னா நான் என்ன எல்லாம் தான் பண்ணுறாங்க. ஸ்டேஷனில் போகிறவங்களாம் அடித்து கொள்கிறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. இருவேல்பட்டில் உள்ள பூந்து சிட்டிசன் படத்தில் வர மாதிரி அடித்து அவ்வளோ எங்கள் கிராம மக்களை கொடுமை பண்ணி பெண்களை வந்து ஆண் காவலரை வைத்து ஆடையை பிடித்து தரன்னு ரோட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் எல்லாரும் வெக்கமே இல்லாமல் வேடிக்கை தானே பார்த்தாங்க. அதை வந்து ஒரு சில ஊடகங்களில் கொண்டு வரதுக்கு நான் நாள் பூரா போகிறான்னு அந்த வீடியோ ஆதாரங்களை கொண்டு வர. ஆகையால் வந்து இவங்க பண்ணுற அராஜகங்கள்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு அவங்கள தான் போய் கேட்கணும். ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் என்ன விசாரிச்சு பாருங்கள், அவ்வளோ லஞ்சம் கேட்கப்படுது. இப்போ என்னென்னா இடபிள்யூஎஸ் வந்து நீங்கள் தமிழகத்தில் கொண்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இல்லை. மத்திய அரசு தருகிற அந்த 10% இடஒதுக்கீட்டில் அதை அவைல் பண்ணுறதுக்கு இவ்வளவு தடைகளை நீங்கள் உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் டைமாக இருக்கவே அதை வந்து சம்மந்தப்பட்ட சமூகங்கள் உட்கார்ந்து பேசி யோசிக்க வேண்டும். கோரிக்கைகளை கட்சிகளுக்கு கொடுக்கணும். இடபிள்யூஎஸ் தமிழகத்தில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவுகளை தரேன் அப்படின்னு சொல்லி சமூகங்கள் வந்து கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக யோசிக்கணும். சரி.